Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 26. Saying when the action stops. ஒரு செயல் எதுவரை தொடர்ந்தது அல்லது தொடரும் என்று கூற பயன்படுத்தும் ஆங்கில வார்த்தை until. பேசும்போது till என்பதையும் தாராளமாக பயன்படுத்தலாம். Until or till can be used to say that something continued up to or will continue up to a certain time and then stopped or will stop. உதாரணங்கள் பார்ப்போமா? நீங்கள் இங்கு ஞாயிறு வரை தங்கி நிற்க முடியும். அப்போ அந்த செயற்பாடு நிறுத்தப்பட வேண்டிய நாள் எது? ஞாயிறு. மேலும் ஒரு சில வினாக்களை வினவுவதன் மூலம் தெளிவான விளக்கத்தை பெற்றுக் கொள்வோம். Can you stay here between now and Sunday? நீங்கள் இங்கே இப்போதிலிருந்து ஞாயிறு வரையான காலப்பகுதியில் தங்கி நிற்க முடியுமா? Yes. ஆம். Can you leave before Sunday? சண்டே வருவதற்கு முன்பு நீங்கள் வெளியேற முடியுமா? Yes. Can you stay here after Sunday? சண்டேக்கு பிறகு நாம் அங்கு நிற்க முடியுமா? No. ஏன் சண்டே வரைக்கும் தான் அங்கு நிற்க முடியும். What happens on Sunday? You must leave from here. இங்கிருந்து விலகி விட வேண்டும். அப்போ இத ஆங்கிலத்துல எப்படி சொல்வோம்? நீங்கள் இங்கு ஞாயிறு வரை தங்கி நிற்க முடியும். நீங்கள் தங்கி நிற்க முடியும். Can stay எங்கே? இங்கே. You can stay here எதுவரை? ஞாயிறு வரை. You can stay here until Sunday. பேசும்போது நீங்கள் இதை you can stay here till Sunday அப்படின்னு சொல்லலாம். You can stay here until Sunday. Again, you can stay here until Sunday. அவர்கள் அங்கு கடந்த ஞாயிறு வரை தங்கி இருந்தார்கள். அப்போ கடந்த காலத்துல நடைபெற்ற செயலை பற்றி சொல்கின்றோம். எதுவரை அந்த செயற்பாடு தொடர்ந்தது என்பதை சொல்கின்றோம். அவர்கள் தங்கி இருந்தார்கள். They stayed அங்கு they stayed there எதுவரை? Until last Sunday. இதையே பேசும்போது எப்படி சொல்லலாம்? They stayed there till last Sunday. They stayed there till last Sunday. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? They stayed there till last Sunday. எங்களோட சேர்ந்து எல்லாரும் சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. They stayed there till last Sunday. அவள் அங்கு அவன் வரும் வரை காத்திருக்கணும். அவள் she ஒருமை ஆதலால் she has to wait there. She has to
wait there. எதுவரை? அவன் வரும் வரை. Until he arrives. She has to wait there until he arrives. Again, she has to wait there until he arrives. எங்கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க. She has to wait there until he arrives. மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். ஷீலா உனக்காக 5 மணி வரை காத்திருப்பாள். அப்போ இங்க எதுவரை? 5 மணி வரை. Until 5 o'clock. Until 5 o'clock. Sheila will wait for you until 5 o'clock. Sheila will wait for you until 5 o'clock. Again, Sheila will wait for you until 5 o'clock. எல்லாரும் எங்கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க. Sheila will wait for you until 5 o'clock. நாம் நள்ளிரவு வரை செஸ் விளையாடினோம். விளையாடினோம் இறந்த காலம். We played chess until midnight. We played chess until midnight. Again, we played chess until midnight. இதையே பேச்சு வழக்கில் நாம் till பயன்படுத்தியும் சொல்லி இருக்கலாம். எப்படி? We played chess till midnight. ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? மற்றொரு உதாரணம் பார்ப்போம். ஏப்ரல் வரை அவன் விடுமுறையில் உள்ளான். விடுமுறையில நிற்கிறான். ஏப்ரல் வரை. Until April அப்படின்னு வரும். அவன் விடுமுறையில் உள்ளான். He is on leave until April. He is on leave until April. எங்கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லுங்க. He is on leave until April. Again, he is on leave until April. மழை நிற்கும் வரை அவர்களால் வெளியேற முடியாது. ஏன் கூட ஒன்றாம வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணம். இல்ல மழை அவ்வளவு வடமழையா இருக்கலாம். முடியாது. Can't. They can't leave. They can't leave. எதுவரை? Until rain stops. They can't leave until the rain stops. Again, எல்லாருமே கூட சேர்ந்து மறுபடியும் சத்தமா சொல்லி பாருங்க. They can't leave until the rain stops. விடியும் வரை நாம் படுக்கைக்கு சென்று தூங்கினோம். இறந்த காலம். We went to bed. நாம் படுக்கைக்கு சென்று தூங்கினோம். We went to bed and slept. எதுவரை? விடியும் வரை. Until morning. We went to bed and slept until morning. எங்க சேர்ந்து மறுமுறை சத்தமா சொல்லி பாருங்க. We went to bed and slept until morning. நான் சொல்லும் வரை நகராதே கட்டளையிடுகின்றோம். Don't move until I tell you. Don't move until I tell you. Again, எங்கூட சேர்ந்து வாய் விட்டு சத்தமா சொல்லணும். Don't move until I tell you. Now, this is the time for you to check your understanding. உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. அவர்கள் வரும் வரை சாப்பிடாதே. கமாண்ட். மாலை வரை காத்திருப்போம். எல்லாரும் சேர்ந்து காத்திருப்போம் என்று சொல்றோம். இன்று மாலை 6 மணி வரை நான் ஓய்வாக இருப்பேன். ஓய்வாக இருப்பேன். Will be free. Now, this is the time for you to comment your answers. விட சரியா இருக்குமா தப்பா இருக்குமா அப்படின்னு கவலைப்படாதீங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியமும் செய்யாதீங்க. உங்களுடைய விடைகளை தவறாம கமெண்ட்ல சொல்லுங்க. இது தொடர்பாக மேலும் சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்ட்ல பதிவிடுங்க. I am ready to answer your questions. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல வீடியோக்களை பார்வையிட
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் வீடியோ போடும் போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்துவிடும். Thank you for watching.